நம்ம சேனலை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப் 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். டேட்டு பார்த்தீங்கன்னா 31/5/2024. இன்றைக்கான ஏபிசி கெஸிங்கை தான் நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், என்ன ரிசல்ட்டு தான் வந்திருந்ததுன்னு பார்த்துட்டு பிறகு ஏபிசி கெஸிங்குள்ளே நம்ம போகலாம். முந்தைய ரிசல்ட்டு கொடுக்கப்பட்டது 879 035. இந்த எண்கள் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசியில் இந்த எண்கள் தான் கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 035 அப்படியே பார்த்தீங்கன்னா தலைக்கீழ 03. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்தவரையிலும் 3 கன்ஃபார்மாக வரும் நான் கொடுத்துருந்தேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஒரு சரியான வெண்ணை நம்ம தேர்வு செஞ்சுருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேர்வு செஞ்சது சரியாக தான் தேர்வு செஞ்சுருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்கு, சி போர்டை பொறுத்தவரையிலும் 0 கொடுத்துருக்கோம். ஆனால் ஏ போர்டில் வந்திருக்கணும். பி போர்டை பொறுத்தவரையிலும் 3 சரியாக வந்திருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் 0 கொடுத்துருக்கோம். கொஞ்சம் நீங்கள் என்னோட ஒத்துழைச்சின்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி எடுக்கலாம். நம்ம ரெகுலராக ஒரு நல்ல முயற்சியில் தான் ஈடுபட்டு என்னால் முடிஞ்ச வரையில் உங்களுக்கு ஒரு நல்ல எண்களை எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். என்னோட சேர்ந்து கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா போர்டுக்குள்ளே 3 டிஜிட் போர்டுக்குள்ளே வரக்கூடிய எண்களை, ஒரு குறிப்பிட்ட எண்களை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதிலிருந்து நீங்கள் ஒரு நல்ல எண்களை தேர்வு செஞ்சுக்குங்க. முடிஞ்ச வரையில் நான் உங்களுக்கு ஒரு நல்ல எண்களை எடுத்து கொடுக்க மேலும் முயற்சி செய்கிறேன். ஆனால் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எனக்கு பண்ணக்கூடிய சப்போர்ட்டு தான். அதுதான் என்னை மேலும் ஊக்குவிக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வியூஸு கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் உற்சாகம் பிறக்கும். உற்சாகம் பிறந்தால் தான் நான் உங்களுக்கு சரியான எண்ணை தேர்வு செய்ய முடியும். நாங்கள் கொஞ்சம் தொய்வு பெறாமல் இருந்தால் தான் எங்களால் ஒரு நல்ல எண்களை எடுக்க முடியும். அந்த அடிப்படையில் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற பொழுது தான் மேலும் ஒரு நல்ல எண்களை உங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்க இயலும். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன வின்னிங்காவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பை என்னோடய சேனலில் நான் ரெகுலராக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவேன். அந்த அடிப்படையில் ஆல் போர்டில் 3 கொடுத்துருந்தா 3 பாஸ் பண்ணியிருந்து, கன்ஃபார்மாக 3 நான் கொடுத்துருந்தேன். அந்த அடிப்படையில் தான் 3 பாஸ் பண்ணியிருந்து. உங்களோட கெஸ்ஸிங்கை 0க்கு பவர் போட்டிருந்தீங்கன்னா 5 போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணியிருக்க முடியும். சி போர்டை பொறுத்தவரையிலையும் ஏ போர்டில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வின்னிங்கை பண்ணியிருக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 3030 03 இது ரெண்டுமே வரும்ட்டு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். அந்த அடிப்படையில் 03 வந்திருந்தது. 5 மட்டும்தான் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். சரி வாங்க தொடர்ந்து ஒரு நல்ல வின்னிங்குள்ளே போவோம். நம்மளை பயன்படுத்திக்கிங்க, ஒரு வெற்றி எண்ணுக்கு பயன்படுத்திங்க. நம்ம கொடுக்குறதுல நம்பர் கண்டிப்பாக வரும். அந்த எண்ணை எடுத்து நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி ஒரு முயற்சிக்கு வாங்க. அப்போ தான் நீங்கள் வின் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் பார்த்துக்குங்க. சரி வாங்க நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கில் நம்ம என்னென்ன எண்கள்லாம் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோன்ற நம்பர்கள் இல்லை இது சரியாக வரும் அப்படின்ற நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்கள், இந்த எண்கள் எல்லாம் தயவுசெய்து கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. உங்களை பார்த்து அடுத்தவங்க ஒரு உபயோகப்படுத்த முடியும். அந்த அடிப்படையில் சொல்ல வரேன். பார்க்குறவங்க உங்களை சஜஷனை போடுங்க. நானும் ஓரளவுக்கு என்னை மாற்றிக்கிறதுக்கான முயற்சி செய்வேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் போட்டிருந்தாது கொஞ்சம் கம்மியாக கொடுங்கன்னு. அந்த அடிப்படையில் 2 நாட்களாக கொஞ்சம் எண்களை கம்மி பண்ணியிருக்கிறேன். தேவையில்லாமல் போகிற எண்களெல்லாம் கொஞ்சம் சுருக்கி இருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்டை எடுக்க முடியும்னு எனக்கு தோணுது. அந்த அடிப்படையில் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸில் நான் என்னை மாற்றிக்கிறேன். அந்த அடிப்படையில் எங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் என்ன அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்குவேன். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போய்டுவோம். இன்றைக்கி நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்கில் மொதல் நம்பராக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6 தான் பார்க்க போகிறோம். ஏன் 6 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 035 கொடுத்துருந்தாங்க. அந்த அடிப்படையில் 2906 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா 036 இந்த அடிப்படையில் 036ன்ற அடிப்படையிலும் 906ன்ற அடிப்படையிலும் 6 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம 6 பார்க்குறோம். புரியுதுங்களா? அப்போது 6 906ன்ற அடிப்படையில் 6 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 906. அப்போ 906ன்ற அடிப்படையில் 6 வருவதற்கான
வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 306 என்ற அடிப்படையில் 6 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 306, இங்கே பார்த்தீங்கன்னா 906, 306. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 903 இருக்குது, 906 வரும், 306 வரும். அந்த அடிப்படையில் 6 நம்ம சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 83 இருக்குது. பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. 83 இருக்குது, 836, 836 இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 736, இப்போது 736 இந்த மாதிரி 6 உறுதிபூர்வமாக ஏ போர்டில் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம மொதல் நம்பரை 6 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 6க்கு அப்புறம் 4 வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 904 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 1 6 இல்லது 4 வருவதற்கான வாய்ப்பு என்னுடைய கெஸ்ஸிங்கில் எனக்கு தோன்றுகிறது. அந்த அடிப்படையில் நான் பார்த்தீங்கன்னா 4 கொடுக்குறேன். ஏன்னா 304 வருவதற்கான வாய்ப்பும் அமையும். 904 994 வருவது 9, அதாவது 994 வருவதற்கான வாய்ப்பும் அமையும். அந்த அடிப்படையில் 4ஐயும் ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்தவரை என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 7 வருமானம் நான் எதிர்பார்க்குறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 837. இப்போ பார்த்தீங்கன்னா 837 புரியுதுங்களா? நம்ம 6 சூஸ் பண்ணோம், 837. அப்போ 7 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 இல்லை என்றால் நெக்ஸ்ட் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 2 வருமானது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 3282 அப்போது 832 அப்படின்ற ஒரு வாய்ப்பு அமையலாம். அப்படியும் இல்லைன்னா 032. இப்போ எப்படின்னா 032, இப்போ 032ன்ற அடிப்படையிலும் 2 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 9032ன்ற அடிப்படையில் 2 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, 532. இங்கே பார்த்தீங்கன்னா 532, அப்போ 532ன்ற அடிப்படையில் 2 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 7 அல்லது 2 இந்த எண்கள் தான் பி போர்டில் என்னுடைய கெஸ்ஸிங்கில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதையும் உங்களோட சஜஷனில் வச்சுக்கிங்க. 7 அல்லது 2. 7க்கான ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 837 7 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 837 பார்த்தீங்கன்னா 837 மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 007 புரியுதுங்களா? 8007 அப்படின்ற வாய்ப்பும் அமையலாம். அந்த அடிப்படையில் நீங்கள் 7 பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த அடிப்படையில் 7 எடுத்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்தவரையில் நான் என்ன தரப்போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் தரப்போகிறேன். 1 என்னோடய சஜஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக படுது. அந்த அடிப்படையில் நான் 1 கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5751 931 புரியுதுங்களா? அப்போது 571 புரியுதுங்களா? 571. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 931 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையிலும் பார்த்துக்கணும். 931 புரியுதுங்களா? 931. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 52 இங்கே பாருங்கள் 52693 புரியுதுங்களா? 52693 இங்கே பாருங்கள் 52693. அப்போது 35 இப்போது 35 351 அப்போது 351 அப்போது 351ன்ற அடிப்படையில் 1 நான் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கொடுக்குறேன். 1 வருவதற்கான வாய்ப்பு சி போர்டில் அதிகம். அந்த அடிப்படையில் 1 நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் சரியாக வாட்ச் பண்ணிக்கோங்க. வாட்ச் பண்ணால் தான் நம்ம ஒரு வெற்றி எண்ணுக்குள்ளே போக முடியும். ஏன் கொடுக்குறேன், எதுக்கு கொடுக்குறேன்னு வாட்ச் பண்ணால் தான் நீங்கள் ஒரு சரியான எண்ணை உங்களால் எடுக்க முடியும். அதனால் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துருவோம். எப்போதும் போல் ஏபிசி கெஸ்ஸிங்கில் நம்ம இந்த எண்களை கொடுத்துருக்கோம். எல்லாத்தையுமே ஒரு
ஆய்வுக்கு உட்படுத்தி பிறகு நீங்கள் அதை பே பண்ணி விளையாட முயற்சி செய்யுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் ஆல் போர்டை பொறுத்தவரையிலையும் 6 தான் கொடுத்துருக்கேன். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 621 471 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று போலவே போர்ட்ஸுங்க மாறுவதற்கான வாய்ப்பு இருந்தால் ஒருவேளை எந்த நம்பர்ஸ் எப்படி மாறலான்றது அடிப்படையில் ஒரு 2 நம்பர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். 674 470 என்ற அடிப்படையில். ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று 0 கொடுத்துருந்தோம், நேற்று 0C போர்டுக்குள்ளே வரல. ஆனால் இன்னைக்கு வருமோன்ற ஒரு எதிர்பார்ப்பு சின்னதாக இருக்குது. அந்த அடிப்படையில் 0வையும் உங்கள் கெஸ்ஸிங்கில் பயன்படுத்திக்கிங்க. அந்த அடிப்படையில் கொஞ்சம் பார்த்துங்க. கொஞ்சம் நான் உங்களுக்கு நம்பர்ஸ் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அந்த அடிப்படையில் பார்த்துங்க. மேலும் இதை விட கம்மியாக கொடுக்க முயற்சி செய்கிறேன். எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். முடிஞ்ச வரையில் பார்க்குறவங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் மற்ற யாரையும் குறை சொல்ல விரும்பலை, எந்த சேனலையும் நான் குறை சொல்ல விரும்பலை. என்னை பொறுத்தவரையும் நான் உங்களுக்கு ரெகுலராகவே ஒரு சிறிய தொகையாவது உங்களுக்கு வின்னிங்க்கான போர்டுக்கு நான் நம்பரை எடுத்து கொடுத்துட்றேன். நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஒரு சின்ன வின்னிங்காவது என்னோட சேனலில் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் சின்ன உதவி தான். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.